வணக்கம். இது உங்கள் ஜீவா சினிமா. நமது ஜீவா சினிமாவில் உங்கள் விருப்பமான சுபேர் அவர்களுடன் தான் இன்றைய உரையாடல். வணக்கம். வணக்கம். விஜயகாந்த் அப்படின்னு தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நபர். தமிழ் சினிமாவை பற்றி எழுதணும்னா கண்டிப்பாக ரஜினிகாந்த், கமலஹாசனுக்கு இணையாக பேசக்கூடிய ஒரு நடிகர் விஜயகாந்த். திரைப்படங்கள் வாயிலாகவும் திரைக்கு வெளியேயும் திரைக்கு உள்ளும் பலருக்கு அவரை பற்றி பேசாமல் இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு இது. எம்ஜிஆருக்கு பிறகு 100வது திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது அவருக்கு தான். புதிய இயக்குனர், புதிய தயாரிப்பாளர்களுக்கு வாழ்க்கை தந்தவர் அப்படிங்கிற பல பேர்கள் அவர் உண்டு. இறந்தும் இரவா புகழுடையவர் அப்படின்னு சில பேரை சொல்லுவாங்க. அந்த விதத்தில் விஜயகாந்த் இறந்ததுக்கு பிறகும் இன்றைக்கி இருக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திருப்பி அவரை கொண்டு வரோம் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா உச்ச நடிகராக இருக்கக்கூடிய விஜய்க்கு கூட அவருடைய கடைசி படத்தில் விஜயகாந்தை கொண்டு வர மாதிரி ஒரு கேரக்டர் வேணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவரைட்டு தான் அவர் வாழ்ந்தார். விஜய் வாழ்ந்ததே விஜயகாந்த் தான். செந்தூரபாண்டி தம்பிடாங்கிற அந்த வசனத்துக்கு பிறகு தான் விஜய் கொஞ்சம் டெவலப் ஆனாருன்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற மூலமாக விஜயகாந்த் மீண்டும் உயிர் பெறுகிறார் திரையில் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நீ சொன்ன மாதிரி கோட் படத்தில் அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விஜயகாந்தை ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணுறாங்க. அதுக்கு பிரேமலதா விஜயகாந்தை கூட பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. அது பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக நடக்க போகுது. அதற்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கிறப்பயே ஊமை ஒளிகள் திரைப்படத்தை ஏஐயில் பண்ணுறதாக ஒரு ப்ராசஸ். சண்முக பாண்டியன் ஹீரோ நடிக்க இவர் அந்த அந்த ஏஐயில் அந்த டிஎஸ்பி தீனதயாளன் கேரக்டரே அப்படியே இது பண்ணுறது மாதிரி ஒரு பிளானு. அது ஆபாவனே அதே டேரக்டர் அதே டீமே பண்ணுறதாக இருந்தது. அவர் உயிரோடு இருக்கும்போது இந்த படத்துடைய பூஜையெல்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு ரொம்ப முடியாமல் போனார், மறைந்தார். இப்போ அதை சரி செய்கிற வேலையில் தூசி தட்டி எடுத்து அந்த வேலைகள் பண்ணக்கூடிய வேலைகளை இப்போ இருக்கிறாங்க. மிக விரைவில் ஏஐ தொழில்நுட்பத்தில் டிஎஸ்பி தீனதயாளனை பார்க்கலாம் திரையில். அந்த மாதிரி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் அவர்களை இந்த ஏஐ தொழில்நுட்பம்லாம் வருவதற்கு முன்பு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ரகசிய போலீஸ்னு ஒரு படம், பாக்யராஜ் நடித்த படம். அதில் ரகசிய போலீஸில் எப்படி கொண்டு வருவாங்கன்னா, எம்ஜிஆர் நடித்த படம் அண்ணா என் தெய்வம்னு ஒரு படம் நடித்து பாதியில் விண்ணப்பத்திலேருந்து பாக்யராஜ் சில காட்சிகளை எடுத்து என் மாப்பிளைக்கு இந்த மணி பிள்ளை அந்த பாட்டெல்லாம் எடுத்து போட்டு, அதில் என்னன்னா எம்ஜிஆர் படத்தில் கூட அந்த பாட்டு கிடையாது, படமே வரல. பாக்யராஜுக்கு அதிர்ஷ்டம் அந்த சீனெல்லாம் பயன்படுத்தி அந்த கதையோட மேட்ச் பண்ணி எங்கள் மாமான்னு கோட்லலாம் அப்படி காமிக்கிற மாதிரி காமிச்சு எடுத்தார். அது வேற. ராமநாராயணன் படத்தில் கந்தா கடம்பா கதிர்வேலா அதுல ஒரு பாட்டு வரும். இன்றும் எம்ஜிஆர் கூட டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கும். ஆமா, யாருன்னா பிரபு, வடிவேலு எல்லாரும் ஆடுவாங்க. நடுவில் எம்ஜிஆர் ஆடுவார். ஆமா ஆமா, அது தனியா ஆடுற மாதிரி. ஆமா, அந்த மாதிரி அதை கிராஃபிக்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பண்ணாங்க. இப்ப அதுக்கு அதை தாண்டி இன்னொரு அட்வான்டேஜான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய ஏஐ பயன்படுத்தி அந்த கேரக்டர் அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணி அதுல மற்ற கேரக்டர்லாம் ஆர்டிஸ்ட்டை போட்டு சண்முக பாண்டியன் அப்புறம் இவருடைய கேரக்டர் இவரே விஜயகாந்தை பண்ற மாதிரி அது ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் போயிட்டு இருக்கு. அதுக்கு அநேகமா வேலைகள்லாம் வெகு விரைவில் ஆரம்பிப்பாங்க. அதில் இப்போ கோட் படத்தின் விஜய் படத்தில் ஏஐயில் விஜயகாந்த் வர்றது உறுதி. அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. ஏதோ ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அது ஒரு ட்ரிபியூட் மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறார். விஜயகாந்துக்கு அதை ஒரு ட்ரிபியூட் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காக அதில் இது பண்ணுறாங்க. ரெண்டாவது, விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகு ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அவங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும்ல, அப்போ அந்த ஆடியன்ஸையும் உள்ள எடுத்துலாம்ல. இன்னொன்று, விஜய்க்கு ஒரு வருத்தம், அவருடைய நினைவு இதில் இவர் போய் திரும்பும்போது ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றாங்க. அது கூட்டத்தில் என்னென்னா ஒரு ஆரம்பத்தில் அவர் பார்க்கல அப்படி இப்படிங்கிற மாதிரியான ஒரு பையனுடைய பட விழாவுக்கு இவரை விஜய் போகலை அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு இருக்குங்கிறத அந்த இடத்துல கிளப்பி விட்ட செய்தி தான். அது யாரோ தூக்கி எழுந்திருக்காங்க. அந்த நேரங்களில் பிரேமலதா அவர்களாகட்டும் அவங்க எல்லாருமே நல்லா ரிசீவ் பண்ணாங்க. விஜய் ரொம்ப ஒரு மனம் கலங்கி போய் தான் நின்று அந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்குது. விஜயகாந்த் மேலே மரியாதை இருக்குது, மதிப்பு இருக்குது. அதனால நான் அன்றைக்கி நம்ம எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் அவர் அன்றைக்கி உள்ளே வர முடியலையே, பார்த்தோமே நசுக்கி எடுத்துருப்பாங்க போல். அதையும் மீறி நான் வந்துடுவேன்னு உள்ளே பார்த்து அன்றைக்கி மரியாதை செஞ்சுட்டு போனார். அவருக்கு இருக்க முடியாது அந்த ஒரு நன்றி விசுவாசம். இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துல இன்றைக்கி விஜய் இருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு அடித்தளம் போட்ட ஒரு விஜயகாந்துங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது. விஜயினுடைய ஆரம்பகட்ட வளர்ச்சியிலலாம் சிறு பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அப்போ நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக விஜயகாந்த் இருந்தார். நிறையா பிரச்சனைகளை ஒரு பெரிய ஒரு அரண் மாதிரி இருந்து காப்பாற்றி விட்டார். அதான் நம்ம விஜயகாந்த். விஜய்க்கு ஆரம்பத்தில் இந்த மாதிரி கால்ஷீட் ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், எந்த காலகட்டம் அது விஜயகாந்த் தலைவராக இருக்கிறப்ப விஜய்க்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஆமாம், நடிகராக இருந்தாலே ஒரு பிரச்சனை. ஒரு ப்ரொடியூசர் பணம் கொடுத்து டேட்டு தள்ளி போச்சுருப்பாங்க. சில பேர் எக்ஸ்ட்ரா நடிக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா? அப்போலாம் இவர் பெரிய ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருந்து எல்லாருக்குமே செய்வார்.
விஜய்க்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்தது தன்னுடைய டேரக்டருடைய பையன் எஸ்ஏசி பையன் எஸ்ஏ டேரக்டர், அவரை பொறுத்த வரைக்கும் டேரக்டர் அவ்வளோதான், நம்ம டேரக்டருடைய பையன் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய அளவில் ஒரு பக்கப்படமாக இருந்தார். இல்லைன்னா ஒரு இவ்வளோ பெரிய அசூர வளர்ச்சி வர்றதுக்கு எதிர்ப்போடு இருக்கும் இல்லையா, போட்டிகள் பொறாமைகள் எதிர்ப்புகள். அப்போ விஜயகாந்த் அதை பெரிய அளவில் காப்பாற்றினார் விஜய். காப்பாற்றி விட்டார். இல்லை, நிறைய செய்திகள் சொல்லுவாங்க, பெரியண்ணா படத்திலும் செந்தூர பாண்டியிலும் விஜயகாந்த் நடித்ததற்கு எஸ்ஏசி பணம் கொடுத்தப்ப திருப்பி கொடுத்துட்டாரு. என்ன நீங்கள் எப்படி நம்ம தம்பிக்கா நடிக்கிறேன் பணம் கொடுக்குறீங்க, நீங்கள் இவ்வளோதானே அவங்க பழக்க வழக்கம்ட்டு கோவப்பட்டு பணத்தை திருப்பி வீட்டுக்கு போய் அவர் இல்லாத போது வந்து கொடுத்துட்டு போய் அந்த பணத்தை இவர் வந்த பிறகு சொன்ன பிறகு எடுத்துட்டு நேரம் வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்துட்டாராம். விஜயகாந்த் கோவப்பட்டு வேணாம், ஏன்ட்ட வந்து நீங்கள் எப்படி நம்ம தம்பிக்கு நான் செய்யாமல் யார் செய்ய போகிறேன் அப்படின்னு வந்து கொடுத்து வந்துட்டார். பெரியண்ணா படம்ங்கிற வந்து அவருடைய உதவியாளர், விஜயகாந்தினுடைய நீண்ட நாள் உதவியாளராக இருக்கக்கூடிய சுப்பையாவுக்காக ஒரு படம் பண்றாரு. நீ ஒரு படம் பண்ணிக்க, ப்ரொடியூசர் ஆயிரு, இந்த படத்தில் வரதை வச்சு செட்டில் பண்ணிக்கன்னு சொல்லி அவருக்காக ஒரு படம் பண்றாரு. அந்த படம் தான் பெரியண்ணா படம். எஸ்ஏசி டைரக்ட் பண்றாரு, சூர்யா இவர் நடிக்கிறாரு, இவர் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த பரணி இப்போ அவர் தான் மியூசிக் டைரக்டர். கெஸ்ட் ரோலா இருந்தாலும் இவர் அழுத்தமான கேரக்டர். ஆமா, இவர் தான் அந்த கொத்தடிகளை மீட்கிற மாதிரி ஒரு கேரக்டர். பாட்டெல்லாம் எல்லாமே ஹிட். அதான் பரணியோடைய ஃபர்ஸ்ட் படம். இந்த பார்வை ஒன்றை போதும் பண்ணாரே பரணி, அவருடைய முதல் படம். அவருடைய உதவியாளரை தயாரிப்பாளராக்கி விட்டார். தன்னுடைய உதவியாளராக கூட ரொம்ப நாள் கூடயே இருந்தவர், 6 மணில இருந்து இருந்தவரை தயாரிப்பாளர் ஆக்கி விட்டு, இந்த படம் வருது, இதோட வச்சு நீ செட்டில் ஆகிக்க அப்படி நிறைய பண்ணியிருக்காரு. விஜயகாந்தை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் பண்ணியிருக்காரு. கூட இருந்த எல்லாரையுமே வந்து பார்த்து ஒரு அண்ணன் ஒரு அப்பா செய்கிற மாதிரி செட்டில் பண்ணி விட்டார். அதெல்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. விஜயகாந்தனுடைய அந்த காலகட்டங்களில் கூட இருந்த அந்த நிறைய பேருக்கு வந்து விஜயகாந்த் வந்து வீடு வாங்கி கொடுத்துருக்காரு, நிறைய பேருக்கு குழந்தைகளை படிக்க வச்சிருக்கிறாரு, நிறைய பேரை கொண்டு வந்து லைஃப்பில் செட்டில் பண்ணி விட்டுருக்காரு. ஏதோ பல்வேறு ஊர்களில் இருந்து சினிமா ஆசையில் வந்து ஒரு இடமா, அந்த அடைக்கலமான இடம் வந்து ராவுத்தர் ஃபிலிம்ஸ். அங்கே இவர் தான் காட்ஃபாதர். இவர் வளர்ந்த என்ன பண்ணார்னா சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே செட்டில் பண்ணி விட்டார். அது பெரிய சாதாரணம் இல்லை. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உனக்கு குழந்தை இருக்குது, இதெல்லாம் படிக்கணும், அடுத்து ஆளாகணும், உனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு பார்த்து எல்லாரையும் வந்து செட்டில் பண்ணி விட்டார். அதனால தான் இன்றைக்கி வந்து யாரை கேட்டாலுமே விஜயகாந்தை பற்றி வந்து பொழுது பேசுகிறாங்கன்னா அது அந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால அவரை மீண்டும் கொண்டு வரணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப இயல்பான. அபாவனனை பார்த்தீங்கன்னாலே அபாவனனுடைய இந்த சினிமா ஜேர்னி வந்து பெரிய ஜேர்னி. திரைப்படக் கல்லூரி மாணவர்கள், விஜயகாந்தோட ரோல். ஆமாம், அவர் இயக்குனரானே அவர் ஒரு பெரிய தயாரிப்பாளரான முக்கியமான காரணங்களில் விஜயகாந்த் ஒருத்தர். திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் வந்து சினிமாவில் வந்து சைன் பண்ண முடியாது அந்த காலகட்டங்களில். அவங்க வந்து ஒன்லி இந்த ஆர்ட் ஃபிலிம் தான் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான கமர்ஷியல் படங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க திரைப்படக் கல்லூரி மாணவர்கள்ங்கிற ஒரு முத்திரை இருந்தது. அதே மாதிரி தான் ஆபாவனன் ஒரு டீம். ஆபாவனன் படம் முதல் படமே தயாரிக்கிறார். ஒரு திரைப்படக் கல்லூரி மாணவர் முதல் படத்தை தயாரிக்கிறார். அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஒரு படத்தில் டைரக்டர் ஆகலாம், ஒரு படத்தில் நடிக்கலாம். ஒரு மாணவர் வந்து ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? பண்றாரு. அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அப்போ அது மாதிரி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெஸ்ட் ஸ்பீச் கொடுக்குறதுக்கு யாராவது கூட்டுருவாங்க, ஒரு டேரக்டர்ஸ். அந்த மாதிரி ஒரு டேரக்டர் வரப்போ என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் திரைப்படக் கல்லூரியில் என்ன தான் நீங்கள் படித்தாலும் கோடம்பாக்கத்தில் எங்களை மாதிரி ஆகிட்ட அசிஸ்டண்டாக சேர்ந்தால் தான் நீங்கள் வேலை செய்ய முடியும். இது இந்த ஏட்டு சுரக்காய் எப்படி உங்களுக்கு இது உதவ போகுதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு மாதிரி பேசிட்டார். அப்போ ஒரு முடிவு பண்ணுறாரு பாபவனன், எந்த காலத்துலையும் நம்ம யார்ட்டும் அசிஸ்டண்டாக சேரக்கூடாது, இங்கே முடிச்சுட்டு நம்ம படம் பண்ண போகிறோம். ஃபிலிம் இன்ஸ்டியூட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்னு ஒன்று பண்ணுவாங்க. ஒரு 3 வருஷம் கோர்ஸ். அதாவது ஃபோட்டோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி, ப்ராசஸிங் இப்போ கிடையாது, எடுத்துட்டாங்க. ஃபிலிமில் பண்ணுற ப்ராசஸிங், சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டு, டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங் வந்து 1 இயர், மீதி எல்லாமே 3 இயர்ஸ் கோர்ஸ். இந்த ஒவ்வொரு 3 வருஷம் படிக்கிறப்ப 3ஆவது வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா டிப்ளமோ ஃபிலிம்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த ஃபிலிமுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யூனிட்டு, ஃபிலிம் ஸ்டாக்கு, கேமரா, லைட்டு எல்லாமே அந்த கவர்மெண்ட்டே கொடுத்துரும். அது 10 நிமிஷம் ஓடும். ஒரு கிட்டத்தட்ட 2 கேன் கொடுப்பாங்க, 400 அடி 2 கேன். அந்த 2 கேனை வச்சு தான் அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே ஒரு டீம் செட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் கேமராமேன், ஒருத்தர் டைரக்டரு, அங்கே இருக்க ஆக்டிங் ஸ்டூடெண்ட்டை வச்சு ஆக்டிங்கு, இன்னும் அவங்களே டேரக்டராக இருக்கிறவர் ஸ்கிரிப்ட் பண்ணிக்குவார். இங்கேயே ஷூட் பண்ணி அங்கேயே ப்ராசஸ் பண்ணி அங்கேயே எடிட் பண்ணி டப் பண்ணி பார்த்துருவாங்க. அதில் வந்து இவர் வந்து கோல்டு மெடலிஸ்ட், அபாவனன் வந்து கோல்டு மெடலிஸ்ட். அபாவனுடைய ஒரிஜினல் பேர் வந்து மதிவாணன். அம்மாவுடைய பேரையும் அப்பாவுடைய பேரனையும் வச்சுக்கிட்டு அந்த வாணனை தூக்கி போட்டு ஆபாவானன் அப்படின்னு ஆக்கிட்டாரு. அப்போ அந்த மர்டர் எக்கோ அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாங்க. அப்போயே ஒரு இங்கிலீஷில் டைட்டில் வச்சு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி ஒரு படம் பண்ணுறாங்க. அது வந்து கோல்டு மெடல் வாங்குறாரு. அது பெரிய அளவில் பேசப்படுது. இது அப்படி படமாக பண்ணால் என்ன அப்படின்னு அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணோம்னா யார் யார் பார்க்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு இன்ஸ்டியூட்லேருந்து வரப்போ யாருமே தெரியாதுல்ல அவங்களுக்கு.
சிவகுமார் பேசுகிறாங்க, நிறைய பேரை பேசுகிறாங்க, ஒன்றும் செட் ஆகலை. கடைசியில் ஜெய்சங்கர் பேசுகிறாங்க. அப்புறம் சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் விஜயகாந்த் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு. விஜயகாந்த் முதல்ல சிவகுமார்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. கமலஹாசன் அந்த மாதிரிலாம் யோசிக்கலையா? இந்த ஆர்டிஸ்டே அவங்களுக்கு உள்ள கொண்டு வரது பெரிய விஷயமே. அவங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. டாப். ஆமா, எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. ஒரு சினிமா ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல இருந்து படிச்சு வர்றாங்க. 86 ஆமா, 89 90 அந்த மாதிரி காலகட்டங்கள்ல. சாரி 89 86 அந்த டைம் காலகட்டங்கள்ல. அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, விஜய் ராவுத்தர் ஃபிலிம்ஸ்ல போய் இந்த மாதிரி நாங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட், ஒரு டிஎஸ்பி தீனதயாள்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அப்போ விஜயகாந்த் நல்ல பீக்ல இருக்கிறார். ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்னு கேட்குறோன்னே, நீங்கள் யாருப்பா புதுசாக இருக்கீங்க, நீங்களே ப்ரொடியூசர்ன்றீங்க, நீங்களே டேரக்டர்ன்றீங்க, நீங்களே கேமரா பண்ணுறீங்க, என்ன பண்ணணும்? இல்லை சார், நாங்கள் வந்து ஒரு டிப்ளமோ ஃபிலிம் பண்ணியிருக்கோம், அதை வேணால் நீங்கள் பாருங்கள். இப்போலாம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கட்டுறாங்களா, அந்த டிப்ளமோ ஃபிலிமை நீங்கள் பார்த்துட்டு வேணால் நீங்கள் ஒரு இது பண்ணுங்க. ராவுத்தர் விஜயகாந்த் போய் பார்த்துருக்காங்க. அவங்க மேலே ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. சரி, ஓகே, ஏதோ ஒரு த்ரில்லர் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க, ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது, அப்போ நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு சின்ன கேரக்டருக்கு உள்ளே போனவர் இவருடைய அந்த பசங்களுடைய அந்த இன்வால்மெண்ட்டு, எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து அதை டெவலப் பண்ணி அது பெரிய படமாக வந்து அதான் உண்மை மொழிகளாக வெளியில் பெருசாக ரிலீஸ் ஆச்சு. பெரிய அளவில் படம் பேசப்பட்டது. பயங்கர தடங்கள். இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஓவராக கிரைம் த்ரில்லராக இருக்குது அப்படின்னு சென்சார் கொடுக்கல. அப்படியா? ஆமாம், சென்சார் கொடுக்கல. அந்த படம் அவ்வளோதான், இந்த படம் ரிலீஸே ஆகாது, இந்த பசங்க ஏதோ ஆர்வ கோளாறுல பண்ணிட்டாங்க, இப்போ இந்த கேரியரே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஆனோடனே அப்புறம் ட்ரிபிள் ஒன்று இருக்குது. இங்கே சென்னையில் சுப்ரீம் கோர்ட் மாதிரி சென்சார் போர்டுக்கு டெல்லியில் ஒன்று இருக்குது, மேல்முறையீடு பண்ணுறது. அங்கே போய் பல பிரச்சனைகளை சந்திச்சு அப்புறம் அதில் சென்சார் வாங்கிட்டு வந்து சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டை வந்து போஸ்டராக போட்டு விட்டுறாங்க, நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி வித்தியாசமாக ரிலீஸ் பண்ணி அந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் பெரிய அளவில் போச்சு. கதை, திரைக்கதை, பாடல்கள், இணை இசை ஆபாவனன். இணை இசை. ஆமாம், இசை வந்து மனோஜ் கியான். எல்லா படத்துக்கும் வரணும் இணை இசைன்னு போட்டுருவோம். இணை இசைனா டியூன் வருது, அதை வந்து சாங் இப்போ விஜயகாந்துக்கு ஊமை ஒலிகள் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட், திருப்புமுனை. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து வைதேகி காத்திருந்தால், அம்மன் கோயில் கிழக்காலே, அது கொஞ்சம் ரொம்ப ஸ்டார்டிங்கில் இந்த கம்யூனிஸ்ட் படம் சிவப்பு மல்லி, சட்டம் ஒரு இருட்டறைன்னு. ஆனால் இது வந்து அந்த போலீஸ் ரோல் அது கெட்ட கொடுத்துச்சு. அது வரையும் ஒரு பாட்டாளிகளின் தோழன், இல்லாட்டி கிராமத்து காதலன், அந்த மாதிரி இது ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸை முதல்ல போட்டு காமிச்சது இந்த படம் தான். போட்டு அந்த முட்டுக்கு அது வயசு கூட கல்யாணம் கூட ஆகல விஜய். ஒரு கெத்தா சரிதான். ஆனா அந்த கேரக்டர் அதுல வந்து பேசப்படும் அப்படிங்கறத கெஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேருமே கெஸ் பண்ணிட்டாங்க. ராவுத்தரும் கெஸ் பண்ணிட்டாங்க. அதனால டெவலப் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கேரக்டர் 4 சீன் 5 சீன் இருக்கிறத சீன் அதிகப்படுத்துங்க, படத்தை கொஞ்சம் கிராண்டா பண்ணுங்க, நாங்க கொஞ்சம் ஒரு சில ஏரியா வாங்கிக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு கான்ஃபிடன்ட் கொடுத்து படத்தை எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ணி பெரிய லெவல்ல போச்சு. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு வயசான ஒரு பாட்டியம்மா ஒரு கேரக்டர், அதுதான் படத்துல பெரிய விஷயங்கள். இல்ல, நான் அதை தான் கேட்கிறேன். ஊமை ஒலிகளுக்கு வந்து விஜயகாந்த் ஒண்ணு, ஆபாவனன் ஒண்ணு, அதுக்கப்புறம் அந்த மாணவர்கள் இது, அப்புறம் அந்த பாட்டி ஒரு வேற லெவல்ல இருந்தது. இப்போ ஊமை ஒலிகள் 2ஆம் பாகம் எடுக்க போகும்போது விஜயகாந்துடைய அந்த A1ங்கிறத அந்த அளவுக்கு பண்ணுவாங்களா? அந்த A1ங்கிறது அந்த உயிர்ப்பை தருமா? இல்ல, ஒரிஜினல் தானே என்னைக்குமே. ஆமா, ஓரளவுக்கு இருக்கும். நம்ம ஒரு போட்டோ நம்ம பாத்துக்கிறோம்ல, நம்மளுடைய வீட்டுல இருக்க யாராவது முன்னோர்கள் இறந்து போனாங்கன்னா அந்த போட்டோ பார்த்து இமேஜ் பேச வைக்கிறதுங்கிறது கிராபிக்ஸ்லயே பண்றாங்க. இந்த AI அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு நமக்கு அந்த அந்த விஜயகாந்த் ஃபீலிங்கை தருங்கிறாங்க. இது ஒரிஜினல் தான். அது தராதுல்ல உங்களுக்கு. அது வந்து 2-3 சீன் பண்ண முடியுமா? லென்த்தியாவே கூட பண்ணலாம். ஆனா அவங்க எந்த அளவுக்கு இதுல வச்சிருக்காங்கன்னு தெரியல. எந்த டெவலப் பண்ணி கொண்டு போறாங்க, ஒரு பிளாஷ்பேக் மாதிரி கொண்டு வர்றாங்களா, இல்ல சண்முக பாண்டியனுடைய விஜயகாந்தனுடைய பையனா இவர் வர்றாரு, பிளாஷ்பேக்ல எங்க அப்பா வந்து தீனதயாள் ESP பாத்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வர போறாங்களா அப்படின்றது ஒண்ணு. அப்படின்னா பழைய சீனே கூட கொஞ்சம் வைக்கிற மாதிரி கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் இப்போ உள்ள லேட்டஸ்டா 2-3 சீனை வச்சு கொஞ்சம் லென்த்தி பண்ணி பண்ணலாம். இது நம்மளுடைய ஐடியா, அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி பண்றாங்க. எம்ஜிஆர், சிவாஜி இந்த மாதிரி ஒரு பெரிய லெஜெண்ட் படங்கள் கூட அடுத்து கூட அதே மாதிரி பண்ண வைக்க கூட. இப்போ உங்களுக்கு ரீரிலீஸ் படமே ஓடுறப்ப இது மாதிரி ஓடாம இருக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ட்ரெண்டே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. புது படம் எங்க ஓடுது, புது படம் வர்றதே தெரிய மாட்டேங்குது ரீலீஸ். அப்ப அந்த அளவுக்கு ட்ரையா இருக்கு. ஏஐல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பழைய ஸ்டார்ஸை கொண்டு வரதுல வந்து வாய்ப்புகள் இருக்கு. அது ஓரளவுக்கு சக்சஸும் இருக்கும். ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அது வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஒரு இப்ப நமக்கு அவங்க வேண்டப்பட்டவர்கள் பிரியமானவர்களை மீண்டும் ஸ்கிரீன்ல பாக்குறப்ப ஒரு எனர்ஜி வரும் இல்லையா? அது வந்து அது வந்து அவனுடைய பள்ளிக்கால நினைவுகள், கல்லூரி கால நினைவுகளை உண்டு பண்ணும். இப்ப இந்த ரீரிலீஸ் படம் ஓடுறது அதானா உங்களுக்கு? அதாவது அவன் பார்த்தப்ப இப்ப பிள்ளை குட்டியோட பாக்குறான். அவன் குழந்தையா இருக்கும்போது பார்த்த படத்தெல்லாம் பாக்குறப்ப அப்பா இப்படி பண்ணிட்டு கில்லி பாக்குறான்னா, கில்லி படம் வந்தப்ப காலேஜ் பசங்களோட 3 வருஷம் படிச்சவன் போயிருப்பான். இப்ப அதே டீமோட படம் பார்க்க போறானுங்க. இப்ப எவன் வந்து மொத்தமா காலேஜ்ல சேர்ந்து கேங்கா இந்த படம் பார்த்தானோ அதே கேங் இப்ப படம் பார்க்குது ரீரிலீஸ். அப்ப அவனுங்க அந்த ரீகலெக்ட் ரீயூனியன் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு
விஷயம் வந்துட்டு இருக்கு. அது வந்து ஏஐல பாக்குறப்ப இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும். அட்வான்டேஜா ஆனா அதவே வச்சு நீங்க முழு படத்தையும் கொண்டு போயிட முடியாது. கிரியேட்டிவிட்டி கதை தான் ஜெயிக்கும் அல்டிமேட்டா. அதையும் வந்து இதெல்லாம் ஒரு இதுதான் டெக்னிக்கல் ஒரு சப்போர்ட், அவ்வளவுதான். டெக்னிக்கல் சப்போர்ட்டா தான் அவ்வளவுதான். இது பண்ணி வெளியே பெரிய லெவலில் பெரிய level இருக்காது. அப்படிங்கிற ரொம்ப அழகா ஏஐ அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும், அடுத்த கட்டங்கிறத விட அது பின்னோக்கி எந்த அளவுக்கு நம்ம நினைவுகளை நினைவுகளை பயணிக்க கொண்டு வைக்கும் இப்ப அப்படிங்கிறது. போட்டோவே வந்துருச்சு அவங்களுக்கு. நீங்க பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோவை நம்ம கொடுத்தீங்கன்னா கலர் ஆக்கி உங்களுக்கு வந்து இப்ப புது இதுல கொடுத்துறாங்க. இப்ப ம். அதே மாதிரிதான் ஏஐ. அதனுடைய அடுத்த வெர்ஷன் தான். அது வந்து நம்ம போட்டோவை பாக்குறோம், இதை வந்து விஷுவலா பார்க்குறோம். அடுத்த வெர்ஷன் தான் அது. பார்ப்போம். நம்மளுடைய நினைவுகளை மீண்டும் மீண்டும் உயிர்ப்பிக்க இந்த தொழில்நுட்பம் உதவுச்சுன்னா, மனித மனம்ங்கிறது என்ன, நினைவுகளை அசைப்படுறது தானே. ஆமா. என்னோட ஸ்கூலு, என்னுடைய காலேஜ், சின்ன வயசு ஃப்ரெண்டு, காதலி, காதலன், என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆட்டோகிராஃப் இருக்கும். அதை மீண்டும் கொண்டு வர வாய்ப்பு இருந்தால் நல்லா இருக்கும். நம்ம நேசித்த நடிகர்கள் அவங்க 85 86ல் இருந்தப்ப, 95 96ல் நடிச்சப்ப, நம்ம ஸ்கூல்ல கட்டடிச்சுட்டு பார்த்தோம், காலேஜில் பார்த்தோம் அப்படிங்கிறத நினைவு கொண்டு வருவான். பார்ப்போம் அந்த அளவுக்கு இது எந்த அளவுக்கு செய்ய போறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் ஏஐங்கிற இந்த தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வெற்றியா போகும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவா நீங்க சொல்லியிருக்கீங்க. நன்றி.